ஸ்டூடெண்ட், இப்போ இந்த பேண்ட் ஸ்டிச் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், பெல்ட்டு வீதி குறையாக இருக்கிறதுனால ஒரு ஒரு துணி போட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணது எப்படின்னு பாருங்கள். 2 துணி இப்படி வச்சு நம்ம அடிக்கும்போது ஒரு கட்டி தையல் போட்டு தான் ஜாயின் பண்ணணும். முன்னால் இதுதான் ஜாயின் பண்ணணும். எவ்வளோ வேணுங்கிறத துணி எடுத்துக்கிட்டு தான் ஜாயின் பண்ணணும். முடிக்கும் போது ஒரு கட்டி தையல் போட்டு தான் முடிக்கணும். ஸ்டூடெண்ட், இப்போ பெல்ட்டில் பத்தாமல் இருந்ததுக்கு துணி இணைக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது இந்த பெல்ட்டும் அந்த துணியை வச்சு சுருக்கு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த டாப் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறத இப்போ பார்க்கோம். இப்போ பாருங்கள், இந்த துணியை சுருக்கு வைக்கிறதுக்கு 2 துணி வைக்க போகிறோம். இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கணும். கெட்ட பக்கம் நல்ல பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. அடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு இடம் விடுவோம். அதுக்கு அடுத்து தான் நம்ம சுருக்கு வைக்கிறதுக்கு வேணும். அது எவ்வளோ எதுலேருந்து வைக்க போகிறோங்கிறத வேணால் குறிச்சிக்கோங்க. இப்போ சுருக்க பாருங்கள். சுருக்கு இப்படி வைக்கலாம், பெரிய ஊசி வச்சு வைக்கலாம். பெரிய ஊசி வச்சு வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பெரிய ஊசி வச்சு எப்படி சுருக்கு வைக்கிறதுங்க பார்க்க போகிறோம். பாருங்க, இப்படி வச்சு ஊசி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆடி அப்போ உங்களுக்கு கொஞ்சம் அழகாகும். முடிக்கும்போது ஒரு கட்டி தையல் போடும். சரி, இப்போ அடுத்த காலம் இப்படியே சுருக்கு வச்சுக்கோங்க. தச்சாச்சு. இப்போது இந்த சுருக்கு இப்படி தான் வைக்கணும். இதே மாதிரி தான் அடுத்த காலம் நீங்கள் இதே அளவுக்கு இங்கே இந்த பக்கம் எங்கே சுருக்கு வந்திருக்கோ அதே மாதிரி தான் அங்கே சுருக்கு வரணும். அது மாதிரி வச்சு அடுத்த காலையும் தச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் சுருக்கு வச்சுட்டோம். இந்த சுருக்கு வச்ச 2 துணியும் இப்போ இணைக்க போகிறோம். இப்போ ஒன்றுக்கு ஒன்று நல்ல பக்கம் சேரணும். இப்படி சேர்த்து வச்சுட்டு 1 இன்ச்சு இடைவெளி விட்டு அடிக்கணும். பாருங்கள், 1 இன்ச்சு இடைவெளி விட்டு இப்படி தொடங்கியிருக்கேன். இந்த 1 இன்ச்சு இடைவெளியை ஒரு பாதி அளவுக்கு அடிக்கணும். இந்த துணி இந்த ஜாயிண்ட் 2 ஒன்று போல் இருக்கிறது மாதிரி வச்சு பாருங்கள், பாதி வரைக்கும் அடிக்கேன். அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சி கொண்டு வந்துடணும். பாருங்கள், 1/2 இன்ச்சி கொண்டு வந்துடணும். இந்த ஜாயிண்ட்டு ஒன்று போல் இருக்கணும். 1/2 இன்ச்சி கொண்டு வரேன். இந்த வளைவு ஃபுல்லாக அடிச்சிடணும். 1/2 இன்ச்சில் இந்த வளைவெல்லாம்
நம்ம அடிச்சுக்கிடணும். வளைவு ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஒரு கெட்டி தையல் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி தைச்சிருக்கேன். இது ரோப் போடுறதுக்கு இந்த பக்கத்து துணியை இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து இப்படி அடிக்கணும். பாருங்கள், பாதி அளவுக்கு தான் 1 இன்ச்சு அடிச்சிருக்கேன். அந்த பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் இந்த மடிப்பை கொண்டு வரணும். இப்படி திருப்பி கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். திருப்பி கூட இந்த பக்கத்துக்கு இப்படி ரோப் போடுறதுக்கு இப்படி அடிச்சுக்கலாம். இப்போது அந்த பக்கம் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் ஒன்று போல் வச்சு இங்கே அங்கே 1 இன்ச்சு விட்டோம். இங்கே 1/2 இன்ச்சில் மட்டும் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், 1/2 இன்ச்சில் வச்சுக்கிட்டு ஒரு கெட்டி தையல் போட்டுக்கிட்டுருக்கோம். இப்படி தைச்சாச்சு. இனி ரோப்புக்கு எப்படி மடிக்கணுங்கிறத இப்போ மடித்து தைக்க போகிறேன். பாருங்கள், பக்கத்தில் மடிக்கக்கூடாது. அப்போனா முறுக்கி வரும். இப்படி கொஞ்சம் தூரமாக மடிச்சுக்கணும். அப்போனா ஒன்று போல் வரும். மடிப்பு வைக்கும்போது எப்பவும் ஊசி அந்த கிளாத்தில் குத்தி தான் இருக்கணும்.
பாருங்கள், எங்கே தொடங்கணும் அதே இடத்துல வந்து தான் முடிப்பேன். நூல்கள்லாம் அப்பப்போ வெட்டி விட்டுக்கிடணும். ரோப் போடுறதுக்கு அடித்து இப்போ பாருங்கள், காலில் உள்ள பாட்டத்தை எப்படி மடிக்கணும்னு காட்டுறேன். இப்போது 2 இன்ச்சு நம்ம தையல் போட்டிருக்கோம், அதை குறிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா அளவு ஒன்று போல் வரும், இல்லைன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வந்துடும். அதனால் அந்த 2 இன்ச்சையும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிக்கிட்டு இது ஒரு மடக்கி அதுக்கப்புறம் ஒரு மடக்கு ஒன்று போல் இருக்கணும், அது மடிச்சுக்கோங்க. இதுக்கு கேன்வாஸ் இருந்து வச்சு அடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கேன்வாஸ் வச்சு காலுக்கு வச்சு அடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சு அடிங்க. பாருங்கள், ஒரு கால் அடிச்சுட்டேன். இதே மாதிரி இன்னொரு காலையும் அடிச்சுக்கிடணும். இந்த பாருங்கள், ஒரு கால் அடித்தாச்சு. அடுத்த கால் இது மாதிரி அடிச்சுக்கிடணும். இப்போ பாருங்கள், காலில் உள்ள பாட்டத்தை அடிச்சாச்சு. இப்போ நம்ம ஆங்கிள் ரவுண்டு எவ்வளோன்னு வைக்க போகிறோம். மினிமம் 6 இன்ச்சு வைக்கணும். இந்த பண்ணுறதுக்கு இப்போது 6 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த எவ்வளவு தையல் நம்ம விட்ருக்கோமோ 1.5 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1.5 இன்ச்சியை அப்படியே குறிச்சிக்கிட்டே வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நேராக அழகாக வரும். அப்படியே குறிச்சிக்கிட்டே அதிலேயே அடிச்சுக்கணும். அப்போது ஜாயின் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குறிச்சாச்சு. இப்போ இந்த ஜாயின் எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். இது 2 காலையுமே எப்போவுமே 2 துணி வச்சு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம கெட்டி தையல் போட்டு தான் அடிக்கணும். பாருங்கள், குறிச்ச தையலையே நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா 1.5 இன்ச்சு தையல் போட்டிருப்பீங்க. அந்த 1.5 இன்ச்சு குறிச்சதுலேயே அப்படியே அடித்து இப்படியே அடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த கால்லேருந்து அந்த கால் வரைக்கும் இப்படி 1.5 இன்ச்சு நீங்கள் குறிச்சிருப்பீங்க. அப்படியே அடித்து முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா பேண்ட் ரெடி. இப்போ பாருங்கள், பேண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரோப் போடுறது எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு தையலை மேலே உள்ளதில் ஒரு தையலை இப்படி எடுத்து விட்டோம்னா ஒரு ஹோல் வந்துடும். அதில் நீங்கள் ரோப் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் ரோப் போட்டுக்கணும். பேண்ட் நார்மல் பேண்ட் முடிஞ்சிருச்சு. ரோப் எப்படி போடணுங்கிறத காட்டினேன். இதுதான் பேண்ட் முடிஞ்சிருச்சு. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால்